Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, ஸோ அதுக்காக கொழுக்கட்டை மாவு வீட்டிலே நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை, இடியாப்பம், புட்டு, நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ அளவு பச்சரிசி கடையில் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கடையில் நீங்கள் கேட்கும்போதே மாவு அரிசின்னு கேளுங்க. ஸோ அப்போ மாவு நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த அரிசியில். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவிக்கலாம். இந்த அரிசி வந்து ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு அரிசி மாவு வந்து நல்லா வெள்ளையாக கிடைக்கும். இதில் இருக்க டஸ்ட் எல்லாமே போயிடும். பாருங்கள், நல்லா வந்து அரிசி நமக்கு வெள்ளையாக கிடைச்சிருக்கு. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இந்த பச்சரிசி பொறுத்தளவு ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும். இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு 1 hour கழித்து எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊறி இருக்கு. இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதை காய வச்சிடலாம். தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த அரிசி காய வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. சுத்தமான கிளாத்து, காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. அதுதான் தண்ணி நல்லா இழுக்கும். இது சேர்த்துட்டு இது நம்ம காய வச்சிடலாம். இது நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே ஃபேன் காற்றுல இல்லை நார்மலாக அப்படியே வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து காய வச்சிங்கன்னா நல்லா தண்ணிலாம் இழுத்துக்கும். இது அப்படியே வந்து காய வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், அரிசி வந்து நல்லா ஈரம் இல்லாமல் காஞ்சிடுச்சு. இது மாதிரி வந்து காஞ்சிருந்தால் போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இதை நம்ம மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கடையில் கொடுத்து நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம 1 கிலோ அரிசின்றதுனால இதை வந்து மிக்ஸிலே நம்ம அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். மாவு வந்து இது மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம சலிச்சிக்கலாம். சலிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறதா எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நொய்லாம் இல்லாத ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இதை இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதை சலிச்சிடுங்க. சலிச்சிட்டு இது மாதிரி அடியில் இருக்கிறத மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். பாருங்கள், மாவு ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இருக்க எல்லா மாவையும் நம்ம சலிச்சுக்கலாம். இந்த பச்சை மாவு பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த விளக்கு மாவு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பச்சை மாவு வேறு எதுக்கும் அவ்வளோ யூஸ் ஆகாது. இப்போ இந்த மாவை நம்ம பதப்படுத்துறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் கொட்டி வேக வச்சிடலாம். அதுக்கு இது மாதிரி நடு பாத்திரம் வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் இது மாதிரி சுத்தமான கிளாத் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் கொட்டி அவிச்சிடலாம். இந்த மாவு இது மாதிரி வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாணலில் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்து கூட நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மாதிரி மூடி வச்சுருங்க. இது மாதிரி மூடி வச்சிங்கன்னா இந்த ஆவி வர தண்ணி வந்து டைரெக்டாக மாவில் விழாமல் இருக்கும். அந்த தண்ணி விழுந்ததுன்னா மாவு கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும். ஸோ அதனால் இது மாதிரி மூடி வச்சுட்டு இதை வேக வச்சிடலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். அரிசி மாவு தான், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படி இல்லைனா வெந்துருச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இது மாதிரி ஒரு கட்டி எடுத்து கையில் இப்படி தட்டு பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு இல்லை ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு வரும். அது மாதிரி வந்ததுன்னா நம்ம மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், மாவு வந்து வேக வச்சு வெளியே எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு துணியில் சேர்த்து இதை ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா அதில் ஈரப்பதம் இருக்கிறது எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் ஆற வச்சுருங்க. நல்லா இது ஆறனதும் அதில் இருக்க கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு நம்ம ஜல்லடையிலால் சலித்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா ஆறுச்சுன்னா நமக்கு உடைக்கிறதுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ இந்த மாவு சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கடையில் விற்கிற மாவு மாதிரியே நமக்கு சூப்பராக நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிரும். ஒரு கட்டி கூட இல்லாமல் நமக்கு மாவு கிடைக்கும். பாருங்கள், மாவு வந்து நான் சளிச்சு எடுத்துட்டேன். இதில் அடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குல்ல, இது எல்லாமே மிக்சியில் சேர்த்து நம்ம மறுபடியும் அரைச்சி சளிச்சிக்கலாம். அது மாதிரி சலிக்கும் பொழுது உங்களுக்கு கட்டி இல்லாத மாவு நல்லா கிடச்சிரும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை, இடியாப்பம், முறுக்கு, தட்டை, சீடை எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.